Hello and welcome back to this channel. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இன்டராகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறது அப்படினு வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து Subscribe பண்ணல அப்படினா மறக்காம போய் Subscribe பண்ணிட்டு வந்து வீடியோ பாருங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு Subscribe வந்து எனக்கு ஃபர்தரா வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூ அப்லோட் பண்றதுக்கு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ மறக்காம வந்து Subscribe பண்ணிட்டு வந்து வீடியோ பாருங்க. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னாவே என்னது? ஒரு क्वेश्चनिंग சென்டென்ஸ் தானே. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சரி நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி இருக்கேன் பாருங்க. Did you pay the current bill? ஓகே இத வந்து எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறது அப்படினு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க இன்டராகேட்டிவ் क्वेश्चन மார்க் இருக்குது. அது இல்லாம எடுத்தோனே வந்து வெர்ப்ல ஸ்டார்ட் ஆயிருக்குது. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க verb subject verb இருக்கா? இப்போ இத ரெண்டையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணனும். ஏன்னா இது வந்து combining the verb ஃபார்மட்ல வந்து இருக்குது. சோ உங்களுக்கு splitting the verbs and combining the verbs எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படினா அதுக்கு தனியா வந்து நான் ஒரு செப்பரேட்டா வீடியோ வந்து நான் அதுக்கு மேக் பண்ணிருக்கேன். நீங்க அத பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். did plus pay இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா paid அப்படிங்கிற ஒரு verb வரும். ஓகே இப்போ இந்த paidங்கிறது வந்து என்ன டென்ஸ்? past tense-ஆ. சோ past tense இருக்குறதுனால past tense be verbs என்ன எழுதணும்? was or were. சோ இந்த ரெண்டு வெர்பையும் வந்து கம்பைன் பண்ணியாச்சு. கம்பைன் பண்ணதுல வந்து paidன்ற ஒரு verb கிடைச்சிருக்குது. சோ இது வந்து past tense verb-ஆ இருக்கறனால past tense be verbs வந்து எழுதணும். was இல்லனா were plus சோ அதுக்கு முன்னாடி இதுல சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட்ல வந்து கண்டுபிடிச்சிரலாம். the current bill தான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகே was or were plus இப்போ கொடுத்திருக்கிற இந்த verb-ஓட V3 ஃபார்மட் என்னது? paid. அதேதான். சோ கொடுத்திருக்கிற verb-ஓட V3 வந்து நான் எழுதிட்டேன். past participle form எழுதியாச்சு. அதுக்கு அப்புறம் subject becomes the object. இங்க இருக்கிற subject தான் வந்து passive voice-க்கு மாத்தும்போது object போகுமா? சோ நம்ம எப்படி போகும்னா by you. சோ அவ்வளவுதான். இந்த இதெல்லாம் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சரி இப்போ மாத்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னாவே எப்பவுமே வந்து ஒரு verb-ல தான் ஸ்டார்ட் ஆகும். WH இருந்துச்சுனா நம்ம அந்த WH அப்படியே எழுதிக்கலாம். WH இல்லாம verb-ல ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படினா நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோனே verb தான் எழுதணும். பாருங்க was were ரெண்டு verb இருக்குதா? இதுல வந்து நம்ம எதை சூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஜெக்ட்ட தான் வந்து பார்க்கணும். ஏன் ஆப்ஜெக்ட்ட பார்க்கணும் அப்படினா இங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட்டா இருக்குது தான் பாசிவ் வாய்ஸ்க்கு வரும்போது சப்ஜெக்ட் வருங்களா? சோ இந்த இடத்துல இது சப்ஜெக்ட் வரும்போது அதுக்கேத்த verb தான் வந்து நம்ம சூஸ் பண்ணனும். சரிங்களா? இப்போ the current bill-ங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், இங்க சப்ஜெக்ட்டா வர போகுது. சோ இங்க வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலர். இந்த current bill-ங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் தான். அதனால வந்து சிங்குலர் verb தான் நம்ம சூஸ் பண்ணனும். was-ங்கிறது சிங்குலர் verb. ஓகே எழுதலாமா இப்ப? was அதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் இங்க சப்ஜெக்ட் வருமா? அது அப்படியே எழுதுவோம். was the current bill அதுக்கு அப்புறம் இவ்வளவுதான். இங்க எழுதிருக்கோம் பாத்தீங்களா? அது அப்படியே நம்ம எழுதலாம். was the current bill paid by you. அவ்வளவுதான் மாத்தியாச்சு. ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வெர்பையும் வந்து நான் கம்பைன் பண்ணேன். கம்பைன் பண்ணதுல paidன்னு ஒரு verb கிடைச்சது. சோ இது வந்து past tense verb-ஆ இருக்கறனால past tense be verbs எழுதியாச்சு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படினா இந்த கொடுத்திருக்கிற verb-ஓட V3 ஃபார்மட். சோ இந்த இது கூட நம்ம நினைச்சுக்கலாம். சோ இந்த கொடுத்திருக்கிற verb-ஓட past tense தான். இதோட V3 ஃபார்மட் என்னது அப்படினா paid. அதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற சப்ஜெக்ட் தான் வந்து பாசிவ் மாத்தும்போது ஆப்ஜெக்ட்டா போகும். அதனால வந்து by you-ன்னு போகும். இப்போ நம்ம மாத்துறது எப்படினா சோ இன்டராகேட்டிவ்ங்கனால ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து நம்ம verb-ல தான் ஸ்டார்ட் பண்ணனும். சோ அதனால இங்க ரெண்டு verb இருக்கு பாத்தீங்களா? ரெண்டு verb-ல வந்து எதை சூஸ் பண்றதுக்கு கொடுத்திருக்கிற சென்டென்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ட பார்க்கணும். ஏன்னா இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் வந்து இங்க சப்ஜெக்ட்டா வர போகுது. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து நாம verb எழுதணும். பாருங்க இங்க வந்து the current bill-ங்கிறது வந்து சிங்குலர். அதனால நான் சிங்குலர் verb எழுதிட்டேன். அதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் இங்க சப்ஜெக்ட்டா வந்துச்சு பாருங்க. was the current bill அதுக்கு அப்புறம் நம்ம இங்க மாத்திட்டு பாத்தீங்களா? அத நான் அப்படியே எழுதி இருக்கேன். paid by you. அவ்வளவுதான். நம்ம இன்டராகேட்டிவ்ல இன்னொரு சென்டென்ஸ் வந்து பாப்போம். பாருங்க were you playing the guitar? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே verb-ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து youங்கிறது வந்து சப்ஜெக்ட், playingங்கிறது verb, the guitarங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே போன சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படினா splitting the verb and combining the verb ஃபார்மட்ல அதுல வந்து combining the verb ஃபார்மட்ல வந்து இருந்துச்சு. இப்போ பாருங்க were playing இருக்குதா? சோ இத பார்த்தா நமக்கு வந்து ஒரு ரூல் ஞாபகம் வருது. சோ past continuous ஓட ரூல் சொல்லுங்க பார்க்கலாம். past continuous ஓட ரூல் என்னது? was or were plus verb plus ing. பாருங்க was or were-ல were இருக்குது, verb-ஓட ing இருக்குது. சோ இது வந்து past continuous ஓட ரூல். சோ இது வந்து நம்ம எப்படி மாத்துறது அப்படினு வந்து நம்ம பாப்போம்.
இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்கா, ஸோ வேறங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனால பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ் பி இப்போதைக்கு இது நமக்கு தேவையில்லை. பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ் பி வெர்ப்ஸ் வந்து நம்ம எழுதலாம். வாஸ் ஆர் வேர் பிளஸ் இப்போ இது வந்து கண்டினியூஸ் டென்ஸா, ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கிறதுனால நம்ம பீயிங் ஆட் பண்ணணும். பீயிங் இல்லை நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கே ஐஎன்ஜி இருக்குதா, இங்கே ஐஎன்ஜி இருக்கிறதுனால வந்து பீயிங் ஆட் பண்ணணும் அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாஸ் ஆர் வேர் பிளஸ் பீயிங் பிளஸ் கொடுத்துருக்கிற வேர்ப் பிளே இருக்கு பார்த்தீங்களா, இதோட V3 ஃபார்மட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளேடு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பிகம்ஸ் த ஆப்ஜெக்ட். எப்படி போகும் அப்படின்னா பை யூ, அவ்வளோதான். ஸோ இதை தான் மாற்றணும், ஒன்றும் இல்லை. இதை ரெண்டு பார்த்ததுல வந்து பாஸ்ட் கண்டினியூஸோட ரூல் தெரிஞ்சுது, அதனால வந்து இது பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால வாஸ் ஆர் வேர்னு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க வேர்போட ஐஎன்ஜி இருக்குதுங்களா, ஸோ ஐஎன்ஜி இருக்கிறதுனால பீயிங்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கிறதுனால வந்து பீயிங் ஆட் பண்ணணும்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற வேர்போட V3 ஃபார்மேட், பிளேயோட V3 ஃபார்மேட் என்னது அப்படின்னா வந்து பிளேடு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக போதுமா பை யூ. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து மாற்றுறோம். ஸோ இது இன்ட்ராகேட்டிவாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து வேர்பை தான் எழுதணும். ஆனால் அதுக்கு என்ன ரெண்டு வேர்ப் இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் எந்த வேர்ப் எழுதுதுன்ட்டு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் பார்க்கணும். த கிட்டாருங்கிறது வந்து சிங்குலர் ஆப்ஜெக்ட், சாரி இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்கே வரும்போது சப்ஜெக்ட் வந்துடும். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால வந்து வாஸ் எழுதணும். வாஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்ட் அப்படி கொண்டு வந்துடலாம். வாஸ் த கிட்டார். அதுக்கப்புறம் இங்க மாத்திருக்கோம் பாத்தீங்களா, அதை நம்ம அப்படியே எழுதலாம். வாஸ் த கிட்டார் பீயிங் பிளேட் பை யூ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல நீங்க இதுலயே வந்து இந்த ஆப்ஜெக்ட் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க இப்படி எழுதிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நல்லா பாருங்க, அங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டா வந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி நான் வேர்ப் வந்து எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இங்க மாத்திருக்கேன் பாத்தீங்களா, அதை வந்து நான் அப்படியே எழுதியிருக்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. இப்போ இதுவரைக்கும் பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ WH வச்சு எதுவுமே நம்ம பார்க்கலாம். இப்போ அதை வச்சு பார்ப்போம். ஸோ WHல Y இருக்குது, அதனால அதை வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம், அது எந்த சேஞ்சஸுமே கிடையாது. Y இப்போ வேர்ப் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு. ஸோ ரெண்டு வேர்ப் இருக்குதா. ஸோ அது இல்லாமல் இது கம்பைனிங் த வேர்ப் ஃபார்மேட்ல இருக்குது, அதனால நம்ம அதை கம்பைன் பண்ணுவோம். do plus want கம்பைன் பண்ணா wantங்கிற ஒரு வேர்ப் கிடைக்கும். ஸோ வாண்ட்ங்கிறது வந்து இங்க ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் V verbs வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். am, is and are plus அதுக்கப்புறம் இந்த கொடுத்திருக்கிற வேர்ப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கொடுத்திருக்க வேர்போட V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் wanted. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அங்க ஆப்ஜெக்டா போகும்போது பை யூன்ட்டு போகும். அவ்வளவுதான், இதில் தான் நம்ம மாற்ற போறோம். இங்க திஸ் பிக்சர்ங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ WH எழுதியாச்சு. இது இன்ட்ராகேட்டிவ் தான். WH ஃபாலோ பண்ணி என்ன வரணும் அப்படின்னா ஒரு வேர்ப் தான் வரணும். WH இல்லைனாலும் ஸ்டார்டிங்ல வந்து வேர்ப்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். WH இருந்தாலும் WHக்கு அப்புறம் ஒரு வேர்ப் தான் வந்து வரணும் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல. சரி பாருங்க, ஒயின் இருக்கு, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வேர்ப் தான் கொண்டு வர போறோம். மூணு வேர்ப் இருக்கு, கண்டிப்பா வந்து ஆம் வராது, ஏன்னா ஆம் வந்து ஐக்கு யூஸ் ஆகுறது. ஆனா இங்க வந்து ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா திஸ் பிக்சர் இருக்கு. சரி, இப்போ திஸ் பிக்சர்ங்கிறது தான் இங்க சப்ஜெக்டா கொண்டு வர போறோமா, சிங்குலரா ப்ளூரலும் கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. திஸ் பிக்சர்ங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட் இந்த இடத்துல. ஸோ அதனால நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா இஸ் தான் வந்து சிங்குலர், ஆர் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் ஆகுறது. ஓகே, ஒய் இஸ், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் இங்க சப்ஜெக்டா வந்துடும். நம்ம இங்க இங்க எழுதணும் ஒய் இஸ் திஸ் picture. அதுக்கப்புறம் இங்க மாத்திருக்கோம் பாத்தீங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து எழுதலாம். Why is this picture wanted by you? அவ்வளவுதான். பாருங்க, WH இருக்கிறதுனால WH அப்படியே எழுதியாச்சு. ஸோ WH ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு WH ஃபாலோ பண்ணி எப்பவுமே verb தான் வரணும். verb பாத்தீங்களா, ஸோ do plus want கம்பைன் பண்ணதுல want கிடைச்சிருச்சு. இது ப்ரெசன்ட் டென்ஸ்ங்கறனால ப்ரெசன்ட் டென்ஸ் பி வெர்ப்ஸ்ல எடுத்து எழுதியாச்சு. இங்கே வந்து நம்ம என்ன வேர்ப் சூஸ் பண்ணணுங்கிறதுக்கு கொடுத்திருக்கிற சென்டென்ஸோட ஆப்ஜெக்ட் தான் பார்க்கணும். ஏன்னா இதுதான் வந்து இங்கே சப்ஜெக்ட் வரப்போகுது, கொடுத்திருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டா வருது. ஸோ இது வந்து சிங்குலரா வருங்களா, சிங்குலர், இது வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால வந்து சிங்குலர் வேர்ப் சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் இங்க அப்படியே சப்ஜெக்டா வந்தாச்சு. அதுக்கப்புறம்
பாருங்க கொடுத்துருக்கிற வேர்போட V3 அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அங்கே ஆப்ஜெக்டை போகும்போது பையுண்டு போகும், அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இன்னொரு சென்டென்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ WH கொஷின். ஸோ அதனால் WH நம்ம அப்படியே எழுதுவோம். when இப்போ பாருங்க verb subject verb இது வந்து ஆப்ஜெக்ட். verb வந்து இப்போ பாருங்க ஃபியூச்சர் டென்ஸுங்களா, அதனால ஃபியூச்சர் டென்ஸ் verbs எழுதலாம். will or shall plus ஸோ இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கிறதுனால நம்ம be ஆட் பண்ணணும். be plus கொடுத்திருக்கிற இந்த verb-ஓட V3 returned, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அங்க ஆப்ஜெக்ட்டை போகும்போது by you. சரி, இதே தான் வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஏற்கனவே மாற்றுற சென்டென்ஸ் மாதிரி தான் இதுவும் மாற்ற போகிறோம். ஸோ வென்க்கு அப்புறம் ஒரு வேர்பு தான் வரணும். ஸோ 2 வேர்ப் இருக்குது. இதில் வந்து நம்ம எதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வில் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஷாலுங்கிறது வந்து ஐ வீக் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் இங்கே வில் யூஸ் பண்ணிக்கலாம். மை பென் இங்கே ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வரும்போது சப்ஜெக்ட் வந்துருமா. ஸோ வேர்ப் வந்து ஃபஸ்ட் எழுதிடலாம். வென் வில் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் மை பென். ஸோ இங்கே சப்ஜெக்ட் எழுதுனதுக்கப்புறம் தான் இந்த பி வந்து இங்கே நம்ம எழுதணும். பி ரிட்டர்ன்ட் இங்கே மேலே மாற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அது அப்படியே நம்ம எழுதலாம். ரிட்டர்ன்ட் பை யூ. அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ பாருங்க. ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேர்பு சப்ஜெக்ட் வேர்பு த ஹோம்ஒர்க்குங்கிறது வந்து இங்கே ஆப்ஜெக்ட். சரி, ஹேவ் இருக்கு. ஹேவ் பிளஸ் கம்ப்ளீட்டட், ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இது வந்து ஒரு ரூல் நமக்கு ஞாபகம் வருதுங்களா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டோட ரூல். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டோட ரூல் என்ன அப்படின்னா ஹேவ் ஆர் ஹேஸ் பிளஸ் V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட் கிடைச்சாச்சு, ஹேவ் ஆர் ஹேஸ்ல ஹேவ் இருக்குது. ஸோ வேர்ப்ல வந்து V3 இருக்குது. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல்ல வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பாருங்க, ஹேவ் இருக்குதுங்களா, ஹேவ் இருக்கிறதுனால நம்ம ஹேவ் ஃபார்ம் ஆஃப் எழுதிக்கலாம், ஹேவ் ஆர் ஹேஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிறனால தான் ஹேவ் ஹேஸ்ங்கிறது வந்து நான் எழுதுறேன். பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, அதனால நம்ம வந்து ஹேட் வந்து எழுத தேவையில்லை. ஹேவ் ஆர் ஹேஸ்ன்னு எழுதியாச்சு. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுங்கிறதுனால பீன் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பீன் பிளஸ் அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற வேர்போட V3 கம்ப்ளீட். இந்த கம்ப்ளீட்டோட V3 என்னதுன்னா கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அங்க ஆப்ஜெக்ட் போகும்போது பை யூ. அவ்வளோதான். ஸோ நம்ம மாற்றியாச்சு. இதை வச்சு தான் நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, த ஹோம்ஒர்க் இங்கே ஆப்ஜெக்டாக சப்ஜெக்டாக வரப்போகுது. த ஹோம்ஒர்க்குங்கிறது வந்து சிங்குலர்னா வந்து நம்ம எதை யூஸ் பண்ணணும்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஹேவ்ங்கிறது வந்து ப்ளூரலுக்கு. ஓகே, இப்போ எழுதலாம் ஹேஸ். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் நம்ம அப்படி எழுதலாம். த ஹோம்ஒர்க். அதுக்கப்புறம் இங்கே மாற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம அப்படியே எழுதினா முடிஞ்சு போச்சு. ஹேஸ் த ஹோம்ஒர்க் பீன் completed by you. அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வேர்பு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்பு இருந்துச்சு. ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் இது. அதனால வந்து நம்ம இப்படி மாற்றி இருக்கிறோம். ஹேவ் இருக்கிறனால ஹேவ் ஆர் ஹேஸ்ன்னு நம்ம எழுதியாச்சு. ஹேட் வந்து ஏன் எழுதலை அப்படின்னா அது வந்து பாஸ்ட்டில் போயிடுது. அதுக்கப்புறம் இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கிறதுனால பீனுங்கிற ஒரு வேர்டு வந்து நம்ம வேர்பு வந்து நம்ம சேர்த்திக்கணும். பீன் பிளஸ் அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளீட் இந்த கொடுத்துருக்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து இங்கே ஆப்ஜெக்டாக போகும்போது பையூன்னு போயிடும். ஸோ இதை மாற்றும் போது பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ்ங்கிறனால ஃபர்ஸ்ட் வந்து வேர்ப் தான் வரணும். வேர்பை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் இங்கே சப்ஜெக்டாக வரப்போகுது. ஸோ இங்கே சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா இதுதான் வந்து இங்கே இது சப்ஜெக்டாக இருக்குமா, இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். இப்போ அதனால வந்து ஹேஸ் யூஸ் பண்ணணும். இதே ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஹேவ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹேஸ் எழுதியாச்சு, சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே மாற்றிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ரூல் படி, அதை எடுத்து அப்படியே எழுத முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து மாற்றுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹூன் இருக்கா. இப்படி ஹூன் இருந்துச்சுனாவே அதை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா பை ஹூம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இதைத்தான் வந்து சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணி ஆகணும். யாரால் அப்படின்னு தமிழில் மீனிங் வரும். ஸோ ஹூன் வந்துச்சுனாவே நம்ம பை ஹூன்னு மாற்றிக்கணும். பாருங்க, இது வேர்பு, அதுக்கப்புறம் இது ஆப்ஜெக்ட். இப்போ வேர்ப் வந்து என்ன டென்ஸில் இருக்கு, ப்ரோக்குங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அதனால பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப்ஸ் was or were.
அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற இந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 என்னதுன்னா broken. அவ்வளோதான். சரி பார்த்துப்போம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் தான் வரணும். பாருங்க த விண்டோங்கிறது வந்து இந்த இடத்துல அங்கே சப்ஜெக்ட் வரும்போது இது இங்கே தான் வந்து இங்கே சப்ஜெக்ட் வருமா. ஸோ த விண்டோங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால வந்து நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணணும். பை ஹூம் வாஸ், அதுக்கப்புறம் த விண்டோவை அப்படியே எழுதிக்கலாம். த விண்டோ, அதுக்கப்புறம் இந்த broken நம்ம அப்படியே லாஸ்ட் எழுதிக்கலாம். பை whom was the window broken. அவ்வளோதான். ஓகே, இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். How did you cross the river? ஸோ ஏற்கனவே மாற்றின ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மாதிரி தான். ஸோ நான் மாற்றுறதுக்கு முன்னாடியே உங்களால் முடிஞ்சதுன்னா வந்து மாற்றிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ WH கொஸ்டினில் இருக்குது, அதனால வந்து நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். How பாருங்க verb subject verb. ஸோ இதை நம்ம வந்து கம்பைன் பண்ணலாம். did plus cross அப்படிங்கிறது crossed. ஸோ crossingங்கிறது வந்து என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தா past tense. அதனால வந்து past tense be verbs was or were. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற இந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் crossed. ஓகேங்களா, எழுதியாச்சா. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் தான் வந்து அங்கே ஆப்ஜெக்டாக போகும்போது பை யூ. அவ்வளோதான். இப்போ மாற்றுவோம். WH கொஷின். ஸோ அது ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் தான் வரணும். ஸோ வேர்பில் பார்த்தோம் அப்படின்னா வாசர் வேறு எதாவது சூஸ் பண்ணுறதுங்கிறது இந்த ரிவருங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் இங்கே சப்ஜெக்டாக வரும்போது ஸோ இந்த ரிவருங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் வேர்ப் தான் சூஸ் பண்ணணும். சிங்குலர் வேர்ப் தான் சூஸ் பண்ணணும். ஹவு வாஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை அப்படியே இங்கே கொண்டு வரலாம். த ரிவர். பாருங்க இதுக்கப்புறம் இங்கே மாற்றி வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே நம்ம எழுதுனா முடிஞ்சு போச்சு. ஹவு வாஸ் த ரிவர் crossed by you. அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸை ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸுக்கு வந்து மாற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.